என்னடா இது இந்த ஃபேன் ஒன்று. என் மகேஷ் நீ மட்டும் தனியாக ஒரு டேபிள் ஃபேன் வச்சு காற்று வாங்கிட்டு இருந்தியா? எங்கே மச்சி காணோம் அதை? ஆமாம், அதில் உள்ள ஒயர் அந்த போய் நானே 2 நாள் ஃபேன் இல்லாமல கிடக்கேன். அதான் மச்சி ஃப்ரெண்ட்ஸோட கூடி வாழணும். இந்த ஃபேனை வேற பாரு, கீச்சி கீச்சி கீச்சின்னு குண்டடிப்பட்ட குருவி மாதிரி கத்திக்கிட்டே கிடக்கு. ஏல சுபி, ஒரு ஐடியா. நைட்டு 12 மணிக்கு எல்லாரும் உறங்கினாப்புல இந்த ஃபேனை கழட்டி கொண்டு போய் வார்டன் ரூமில் போட்டுட்டு அங்கே இருக்க ஃபேனை கொண்டு வந்து இங்கே மாட்டிடுவோம். எப்படி? இலே அந்த ஆளு ஹாஸ்டல் வார்டன் இல்லலே, மிலிட்ரி வார்டன். தெரிஞ்சுதோ மக்களை, நம்ம 4 பேரும் காலி ஆயிடுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைலே, அவன் நம்ம காலி பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை நம்ம காலி பண்ணுவோம். ஆமாம் மச்சி, என்கிட்ட குளோரோஃபார்ம் இருக்குது. அதை எடுத்து அந்த ஆள் மூஞ்சில் அடித்தோன்னு வச்சுக்கோயேன், அதோட காலையில் தான் முழிப்பான். சொடலா, இது நிஜமாவே ஒர்க் அவுட் ஆகுமா? ஆமாம், ஐயோ எனக்கு பயமாக இருக்குது. நோ, இந்த சொடலை ஒரு வாட்டி முடிவு எடுத்துட்டானா அவன் பேச்ச அவனே கேட்க மாட்டான். இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு போகிறோம், ஃபேனை தூக்குறோம், அதுக்கப்புறம் நிம்மதியாக படுத்து தூங்குறோம். அவ்வளோதான், டன். என்னமோ இல்லை, அந்த ஆள் கண்ணில் மாட்டாமல் இருந்தா சரி. ஓகே, எல்லோரும் ரெடியா? ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்லை, எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆமாம், எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அது கிடக்கட்டும். இல்லை, எங்கேயோ மயக்க மருந்து வச்சிருக்கேன், அது வச்சிருக்கேன், இது வச்சிருக்கேன். நீ எங்களை வச்சிருக்க? அதெல்லாம் நம்ம ரூமில் தானே வச்சுருக்கேன். இது என்ன கொஸ்டின்? சரி வாங்க போகலாமா? என்னது? ஐயோ கடவுளே. சுபி, எனக்கு ஒரு ஐடியா. இன்னொரு ஐடியாவா? அதையும் சொல்லி தரலே. நம்ம வார்டன் ரூமுக்கு போயிட்டு அவர் முழிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரூமுக்கு வந்து குளோரோஃபார்மை எடுக்கிறதுக்கு பதிலாக இப்போவே நம்ம கையோடு எடுத்துகிட்டு போயிட்டா என்ன? எப்படி நம்ம ஐடியா? ஐயோ போலே, போ சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா, போ. ஐயோ மக்களே, இவனை நம்பி நாங்களும் போகிறோம். என்ன நடக்கும்னு தெரியலையே. இந்த கொண்டாந்துட்டேன். சரி வாங்க வாங்க போவோம். இலை, முதல்ல நான் போய் மூஞ்சில் மருந்து அடிச்சிடுறேன், பிறகு போய் நீங்கள் ஃபேனை கட்டிடுங்க. இவர் ரூமை பற்றியாலே நல்லா தண்ணி போட்டுட்டு படுத்து கிடக்காருன்னு நினைக்கேன். ஆமாம். ஏம்மா சரி போங்களே, போய் கலத்துங்க போங்க. இலை, இந்த மருந்து அடிச்சதுக்கே உனக்கு இப்படி வேத்து போய் கிடக்கு. ஆமாலே, படபடன்னு வருது. அச்சோ, என்னலே மருந்து அடிச்சேன்னு சொன்னேன், இங்கிட்ட மட்டும் திரும்பி படுத்துட்டு கிடக்காரு. அச்சோ, எழுந்து பாத்ரூம் போறாருலே. ஒளிங்க எங்கேயாவது ஒளிங்க. ஆமாம், ஒளி. இலை சொடல, பண்ற வேலை இருக்கே. போங்களே, அவர் பாட்டுக்கு மலர்ந்து கிடக்காரு, போங்க. ஒன்னு வந்து பாத்துக்கிறேன். அவ்வளோதாமலே, சீக்கிரம் இதை எடுத்து மாட்டிட்டு வாங்க, ஓடிடுவோம். வாங்க மெதுவா வாங்களே, போயிடுவோம். சீக்கிரம் உள்ள போய் மாட்டிடுங்கடா. இலை, அவங்க போய் மாட்டட்டும், நீ முதல்ல நில்லு. எங்களை அந்த குளோரோஃபார்ம் ஃப்ரீ கொண்டா முதல்ல. இந்த பாக்கெட்டில் தான் இருக்குது, ஈர எடுக்கேன். கொடுல எங்கேயாவது. எம்எல் அடிக்காதே, எம்எல் அடிக்காத. ஐயோ, நான் இன்னும் மயங்கலையா? என்னடே, மயக்க மருந்து அடிச்சா நான் இன்னும் முழிச்சிட்டு இருக்கேன். அதை நான் கேட்க வேண்டியதுலே, அதைத்தான் நானும் கேட்குறேன். என்னத்தை கொண்டு வந்த? எங்க அதை கொஞ்சம் காட்டு பார்ப்போம். ஐயோ சாரிப்பா, அவசரத்தில் சென்ட் பாட்டில் தூக்கிட்டு வந்துட்டேன். ஒன்று. சரி வா போ. அப்பா, ஃபேனை மாட்டியாச்சுலே, முடிஞ்சது வேலை. சொடலையா கொக்கா? முடிஞ்சதா? என்னடி ஒரே சத்தமா இருக்கு, எல்லாரும் எங்க ஓடிட்டு இருக்காங்க? இலை நோஞ்சா நில்லு. இலை, என்னாச்சு? எல்லாரும் எங்களே போயிட்டு இருக்கீங்க? இலை, அது தெரியாத உங்களுக்கு? அங்கே வார்டன் தலையில் ஃபேன் விழுந்துட்டுன்னு எல்லாரும் ஓடி போய் பார்த்துட்டு இருக்காங்க. வாங்களே போவோம். வாங்க சீக்கிரம் வாங்க, நான் போகிறேன். அச்சோ, இலை சொடலே, தப்பிச்சு ஓடிட்டுவோம்லே. கவலைப்படாத மச்சி, இதுக்கும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இந்த சொடலை முதல்ல இடத்த காலி பண்ணுவோம், போலே.